வணக்கம் மென்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் மேட்ச் வின்னிங் ப்ரெடிஷனும் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம ஐடி தெரிஞ்சவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் 24 மேட்சஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். 2 மேட்ச் மட்டும் லாஸ் ஆகிருக்குது. ஸோ 22 மேட்ச் இந்த டிடி வேர்ல்டு கப்பில் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு வேளை மேட்சஸ் ஒன் சைடாக இருந்தால் கூட அதில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ரைட். வாங்க இந்த மேட்ச்சுக்கான போவோம். முக்கியமான மேட்ச்சு சூப்பர் 8 மேட்ச் நம்பர் 14 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடக்குது. ஸோ ஒரு முக்கியமான மேட்ச். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணால் மட்டும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன முடிவுகள் இதெல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இடம். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா டேரன் சாமி ஸ்டேடியம், ஸ்ட்ரெயின்ட் லூசியா. ஸோ இந்த பிச்சு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராக் தான். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இது வரைக்கும் 23 மேட்சஸ் நடந்திருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டு 12, பேட்டிங் செகண்டு 11. ரெண்டுக்குமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்து தான் கொடுத்துட்ருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 166, ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து 218க்கு 5 வெஸ்ட் இண்டீஸ் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட்டு ஸ்கோர் 105க்கு 10 ஆப்கானிஸ்தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆப்கானிஸ்தான் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். ஓகே, பார்த்துக்கங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராசஸ்லையுமே ஈக்குவலாக 2 வந்திருக்கு. நீங்கள் நம்ம வியூ பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும். பிலோ 150 7 முறையும், 150 to 69 5 முறையும், 170 to 89 5 முறையும், 190 எபோவாக 6 முறையும். ஸோ அப்போது இங்கே ட்ராக் வந்து முக்கிய ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன் டைமில் என்ன மாதிரியான ட்ராக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டீமை மேக் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் தர வாய்ப்பு இருக்கும். அவங்க கொடுக்குற பிச் ரிப்போர்ட்டை தாண்டி நீங்கள் ஒரிஜினலாக அந்த ட்ராக்கை பார்த்து ஸோ அது எப்படிப்பட்ட ட்ராக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல டீமாக மேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பிச்சு. ஸோ இப்போ இந்த பிச்சிலேயே இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதாவது காற்று வீசும் திசை. ஸோ அது காட்டுறாங்க. அது நீங்கள் லைவில் பிச் ரிப்போர்ட் இந்த சமயங்களில் கிரவுண்டு டைமென்ஷன் இதெல்லாம் காட்டும்போது டிவிலையோ நீங்கள் மற்ற ஆப்லேயோ எதுலேயோ நம்ம பார்க்கும்போது கவனமாக பார்த்துக்குங்க. அந்த விண்டு இருக்கிற பக்கம் விண்டுக்கு ஆப்போசிட்டில் விக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நிறைய அது பண்ணோம். போன இந்தியா மேட்ச்சில் கூட பாண்டியா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு பவுலிங் பண்ணார். அதில் விக்கெட் விழுந்துச்சு. இந்த சைடு ஒரு 6 4 என்னமோ போயிருக்கும். அடுத்த பாலே இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சிருந்தார். இது இங்கே மட்டும் நடக்கலை. எகைன்டு விண்டுக்கு எதிராக பவுல் பண்ணாங்க ரோட்டன் சேஸ் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில். ஸோ அங்கே பெருசாக அடித்தா விக்கெட் விழுகும், மேலே அடித்தாலே கேட்ச் தான். ஏன்னா பால் வந்து ட்ராவல் கம்மியாகும். ஸோ இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ விண்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த விண்டுக்கு எதிராக ஆடக்கூடிய பேட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சூரியகுமார் யாதவை எடுத்துக்குவோம். சூரியகுமார் யாதவுக்கு அவர் ரைட் ஹேண்டர். ஸோ அந்த சைடில் ஸ்கொயர் சைடில் அடிப்பார். ஸ்கொயர் சைடுக்கு எகெயினிஸ்டாக விண்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் கஷ்டம் இந்த மேட்ச்சை ஸ்கோர் பண்ணுறது. இல்லை அங்கே ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு வச்சுக்கோங்க, விண்டு எந்த சைடாக இருக்குது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். விண்டு ரொம்ப ரோல் பண்ணுது. ஓகே, வாங்க இப்போ கிரெடிட் அமைப்பில் பார்த்துக்கலாம். கிரெடிட் அமைப்பு படி இன்றைக்கி மேட்ச்சுக்கு 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், பும்ரா, டிராவிஸ் ஹெட், ஆடம் ஜாம்பான் 4 பிளேயர் இருக்காங்க. மினிமம் ஒரு 2 பிளேயர் எடுத்துக்கணும். அதுக்கு இன்றைக்கி ஆன்கோயிங் மேட்சஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் குவிண்டன் டிகாக் ஒரு 31 பாயிண்ட்டு, ஆண்ட்ரூ ரஸ்ஸல் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிட்டார். நோட்ஸே உள்ளே வரல. மொத்தமாக இருந்தது பார்த்திங்கன்னா 5 பிளேயர். 5 பிளேயரில் ரஸ்ஸல் மட்டும் கன்ஃபார்மாக வந்திருக்கார். ஸோ அடுத்தது டிகாக் ஒரு 31 பாயிண்ட்டு. ஸோ டிகாக்கோ அல்லது பூரான் கேட்ச் பிடிச்சோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். 5க்கு 2 பிளேயர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஆன்கோயிங் மேட்ச்சு நடக்கலை. ஸோ அது ஒரு சின்ன கன்ஃபியூஸான விஷயந்தான். மேபி அப்படியே ட்ராப் ஆச்சுன்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. லாஸ்ட்டு மேட்ச்சு 9ல் ஒரு பிளேயர் இருந்தாங்க.
பட்லர் அப்படியே வந்திருந்தார். ஸோ நைட் மேட்ச் நம்ம வீடியோ போட்டிருந்த மேட்ச் தான். பிக்கார்னாட் சொல்லியிருந்தோம், வின்னிங் டீமு விசியாகவே உள்ளே வந்திருந்தார். நம்ம கூட கிறிஸ் ஜார்டன் கேப்டன் கொடுத்துருந்தோம், விசி தான் மிஸ் பண்ணிட்டோம், சால்டம் கொடுத்துருந்தோம். பட்லர் உள்ளே வந்திருந்தார். ஓகேங்களா, ரைட். அப்போது இந்த மேட்ச்சு அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள். 2 or 3 அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 8.5 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 பிளேயர், ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, பாண்டியா, டேவிட் வார்னர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பேட் கமின்ஸ் அப்படின்னு 7 பேர் இருக்காங்க. மினிமம் 3 பிளேயர்ஸ் அல்லது 4 பிளேயர்ஸ் வரைக்கும் ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். லாஸ்ட் மேட்ச் கோலி, ரோஹித் 2 பேருமே உள்ள வந்திருந்தாங்க. யாராவது ஒருத்தர் கூட ஃபிட் பண்ணிட்டு போகலான்னு. பாண்டியா அந்த இடத்துல மிஸ் ஆகி, பாண்டியா இல்லை, சூரியகுமார் யாதவ் மிஸ் ஆகி அந்த இடத்துல ரோஹித்தும் கோலியும் 2 பேருமே இணைஞ்சு வந்திருந்தாங்க. தொடர்ச்சியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. 2 மேட்ச் ஃபெயிலியர் 2 பேரும் அப்புறம் மாறிடுறாங்க. ஏதாவது ஒரு பிளேயர் இன்னாக சான்ஸ் இருக்கலாம், ஒரு பிளேயர் ட்ராப் ஆக இன்றைக்கி வாய்ப்பு இருக்கும். இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 3 or 4 அப்படிங்கிறத இங்கே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இது ஒரு கால்குலேஷன் பார்த்துங்க. பர்சன்டேஜில் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம் யார் யாருக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 பிளேயர் இருக்காங்க. அக்சர் பட்டேல், ஏசிங், மிச்சில் மார்ஸ், மேக்ஸ்வெல், ஜேஸ் ஹேசல்வுட். ஸோ இந்த ஏசிங், அக்சர் பட்டேல் இணைஞ்சு 2 பேரும் சேர்ந்து ட்ரீம் டீம் வந்துட்டு இருந்தாங்க. இனிஷியல் மேட்சஸில் அவங்களோட கிரெடிட்டெல்லாம் வேறு வேறையாக இருந்துச்சு. பட்டேலுக்கு, குறிப்பாக அக்சர் பட்டேலுக்கு குறைவாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் வர்றாங்க, ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க. அது இந்த கிரெடிட் ரோல்னால தான். ஸோ அது பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக இங்கேயும் 2 or 3 தான். இது நார்மல் ரேஷியோவில் நம்ம எடுத்து சொல்கிற விஷயம். ஓகே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ பட்டேல் அல்லது ஏ சிங் ஒரு பிளேயரை உங்கள் டீமில் வைக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. அடுத்தது மார்ஸ், ஹேசல்வுட், மேக்ஸ்வெல். இந்த 3 பேர்த்தில் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஹேசல்வுட் தொடர்ச்சியாக ஃபெயிலு. மேபி அவங்க வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான டீமில் இன்றைக்கி மேட்ச்சு ஹேசல்வுட் உள்ளே வர சான்சஸ் இருக்கலாம். ஒரு வாய்ப்பு பவுலிங் பேஸில் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். அதர்வைஸ் மேக்ஸ்வெல், மார்ஸில் ஏதாவது ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணணும். சரிங்களா. இப்போ வேறு கிரெடிட் இருந்தபோது இவங்க யாரும் வரல. லாஸ்ட் மேட்ச் அந்த கிரெடிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு. மேக்ஸ்வெல் மட்டும் உள்ளே வந்திருந்தார், லாச்சும் மார்ஸ் உள்ளே வரல. ஸோ இந்த விஷயம் நடக்குது. அடுத்து 7.5ல் ரவீந்திர ஜடேஜா, பிக் ஆர் நாட்டு தான். ஒரே ஒரு பிளேயர். மேபி லெவல்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே, குல்தீப் யாதவ், டிம் டேவிட். ஸோ ஒரு பிளேயர் கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக போகிறீங்கன்னா வழக்கம் போல் குல்தீப் யாதவை ஃபிட் பண்ணிட்டு போய்க்கலாம். சின்னதாக ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தூபே, டிம் டேவிட்டில் ஏதாவது ஒரு பிளேயரை உள்ளே எடுக்க பாருங்கள். அடுத்து 6.5 கிரெடிட்டில் மேத்யூ வேட், அஸ்டநகர். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு வேளை ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சு ஆஸ்திரேலியானா அஸ்டநகரை ட்ரை பண்ணி பாருங்கள். தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேத்யூ வேடை ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே மோஸ்ட் ரிஸ்கி பிக்கு தான். இது சாய்ஸஸில் தான் நீங்கள் வச்சுக்கணும். மோஸ்ட்லி மேலே கவர் பண்ண பாருங்கள். கவர் பண்ணி உங்களுக்கு பிளேயர்ஸ் வேக்கண்ட் இருக்கும் பட்சத்தில் மேத்யூ வேட், அஸ்டநகரில் ஏதாவது ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல எல்லாம் என்னென்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் 6.5ல் இருந்த எந்த பிளேயருமே உள்ளே வரல. ஸோ அடுத்தது யூஎஸ்ஏ, இங்கிலாந்தை செக் பண்ணுங்கள். யூஎஸ்ஏ, இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் எந்த பிளேயருமே 6.5 இங்கே கிரெடிட்டில் வரல. ஸோ இது நடந்துருந்தது. ஸோ அதனால தான் நம்ம மார்னிங் மேட்ச்சில் கெயில் மேயர்ஸு, அடுத்தது மெயினாக கெயில் மேயர்ஸ் தான் ரொம்ப இருந்ததுலேயே லோ கிரெடிட் பிளேயர்ஸ். ஸோ அதனால் அவரை கன்ஃபார்ம் பிக்காக நம்ம வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட கேப்டனுங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆவரேஜ் பாயிண்ட் தான் எடுத்திருந்தார். ஸோ அந்த விஷயம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. பிக்கார் நாட்டு தான். ஆல்ரெடி எங்கள் மேயர்ஸூரில் வந்த மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ பிக்கார் நாட்டு தான் அந்த 2 பிளேயருமே. ஓகே. இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துடலாம். பர்சன்டேஜ் வைஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 பிளேயர் இருக்காங்க. 75 to 100ல் மினிமம் 1 or 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே குறிப்பிடத்தகுந்து அப்படி சொல்லணும்னா பண்ட்டு டிஃபால்ட்டு பிக்காக இருப்பார் இந்தியா ஜெயிக்குது அப்படிங்கிற பட்சத்தில். அடுத்தது பாண்டியா, பும்ரா, ஸ்டோனிஸ், ஹெட்டு. ஸோ இவங்க 4 பேர்த்துக்குள்ள தான் 1 அல்லது 2 பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் 2 or 3ன்னு போட்டிருப்போம். கம்பல்சரி நீங்கள் 3 பிளேயர்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா. 3 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 50 to 75ல் கிட்டத்தட்ட 8 பிளேயர் இருக்காங்க. இந்த 8 பிளேயரில்
மினிமம் 5 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கணும். மினிமம் 5 பிளேயருக்கான வாய்ப்பு எடுக்கலாம் தாராளமாக. 4லிருந்து 5, 6 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 4 to 5 அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். இது நம்ம டேபிள் போட்டு வச்சபோது எடுத்தது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்தியாவில் இந்த 4 பிளேயர்ஸில் மினிமம் ஒரு பிளேயர் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கும். அதே போல் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு பிளேயர் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த டேவிட் வார்னர், கிளைன் மேக்ஸ்வெலுக்கு பொதுவாக டேவிட் வார்னர்னே நம்ம எழுதியிருப்போம். அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. டேவிட் வார்னர், அடுத்தது கிளென் மேக்ஸ்வெல். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 25-50 ஒரே ஒரு பிளேயர் குல்தீப் யாதவ். இந்தியா வின் அந்த கான்செப்டில் குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக் அப்படி எடுத்துக்கங்க. இந்தியா லாஸ் ஆகுதுன்னா மட்டும் இந்த கேட்டகரியில் மிஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு பிளேயர் இந்த இடத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா மேபி இது இப்போ எடுத்துருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் ஒருத்தர் தான் இருக்கார். வேறு ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வந்துட்டால் இது மாறும். அந்த பிளேயர் உள்ளே வந்துட்டு இவர் குல்தீப் யாதவ் கூட கட் ஆகலாம். பட் இப்போதைக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னா இவர் கன்ஃபார்ம் பிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து 0 to 25 கிட்டத்தட்ட 7 பிளேயர், மிச்சில் மார்ஸோட சேர்த்து 8 பிளேயரா? ஓகே, 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 8 பிளேயரில் நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக ஒரு மினிமம் 3 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைக்கும். இதுலேயே உங்களுக்கு டோட்டலாக கணக்காயிரும். ஸோ 4 பிளேயர் எடுத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவோட 5 பிளேயர் லோ பிக்கில் வந்துடும். அல்லது 3 பிளேயர் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா குல்தீப் யாதவோட 4 பிளேயர் வந்துடும். ஸோ இந்த இதிலேருந்து ஃபிட் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே யாராருக்கெல்லாம் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹேசல்வுட் நம்ம சொன்னதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கு ஆஸ்திரேலியா வின் பண்ணுது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் ஒரு பிளேயராக அஸ் அ பிளேயராக. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயரில் இப்போ ஏசிங்க இந்த இடத்துல எங்கேயாவது ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அக்சர் பட்டேலை உள்ளே வைக்கணும். கிரெடிட் பேஸ் படியும் உங்களுக்கு கணக்கில் வந்துடும். தூபே ஜடேஜா இல்லை ஏசிங்கு கன்ஃபார்ம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா தூபே ஜடேஜாவில் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் எடுக்கிற மாதிரி வரும். ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ஹேசல்வுட் ஒரு ஆப்ஷன். ஸோ அதர்வைஸ் லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா மேத்யூ வேடு ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயமா தொடர்ச்சியான ஃப்ளாப்பு மிச்சில் மார்ஸுக்கிட்ட இருந்து இருக்குது. ஸோ அவரை ஒரு இடத்துல ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் அஸ்டன் அகர் இவரை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஒஸ்ட்டாக லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா டிம் டேவிட் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா வின்னு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே சூஸ் பண்ண வேண்டியது மிச்சில் மார்ஸு, ஹேசல்வுட், அஸ்டன் அகர். இவங்க ஒரு ட்ரம் கார்டு. 3 பேர்த்தையும் சேர்த்த வேண்டியதில்லை. பட் இந்த 3 பேரும் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிளேயர்ஸ். லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற இடத்துல மேத்யூ வேடும் டிம் டேவிட்டும் ஒரு கன்சிடரபுளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அதே போல் தான் இந்தியா சைடும் இந்த லோ பிக்கில் அக்சர் பட்டேல் வின்னிங் காம்போவுக்கு வரலாம். சிவம் துபே ஜடேஜா லாஸிங் காம்போவுக்கு உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த ஐடியாஸில் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, கேப்டன் விசி பாசிபிலிட்டி இதில் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ரைட் பண்ணல, அதுக்குள்ளே அப்படியே சேவ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி டாப் கேப்டன் இருக்கிற இடம் இப்போது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. டாப் விசி ஆல்ரவுண்டர் கேட்டகரி. கார்த்திக் பாண்டியாவும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 பேரும் தான் இருக்காங்க. மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர்ஸில் கேப்டன் வர அதிக பாசிபிலிட்டி உண்டு. ஓகேங்களா? இது ரொம்ப ரேர் சினாரியோவில் விக்கெட் கீப்பிங் அங்கே பண்ட்டு மட்டும்தான் இருக்கார். அது ஒரு சின்ன ட்ரையாக பண்ணி பார்க்கலாம். ஒன்று இதையை தாண்டி இன்னொரு சினாரியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு வாய்ப்பு பவுலர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரை காட்டிலும் பிச்சு கண்டிஷன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி யோசித்து பார்த்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் குல்தீப் யாதவ் இந்த பக்கம் அவங்க டீம் பக்கம் எடுத்துட்டா அஸ்டன் அகர், ஹேசல்வுட், ஜாம்பா. ஸோ இந்த மாதிரியான பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் ஆப்ஷனில் வர்றாங்க இந்தியா பவுல் பண்ணுறாங்கன்னா பும்ரா,